Okay, array wrapper. You have to create a class array wrapper. Okay, that accepts a array of integers in its constructor. So ஒரு array of integer வருது. இந்த கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீச்சர் இருக்கணும். ஒன்று என்னன்னா when two instance of these classes are added, அதாவது இந்த கிளாஸுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம ஆட் பண்ணும்போது வித் ப்ளஸ் ஆப்ரேட்டர் the resultant value should be sum of all elements in both the arrays. ஸோ அரே ரேப்பர்னா நம்ம வந்து ஒரு அரே இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கும், ரைட்டா? ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா கொஸ்டினை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஒரு அரேவை இன்புட்டாக கொடுக்குறோம். ஓகே, ஒரு அரேவை இன்புட்டாக கொடுக்குறோம், நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குது இந்த அரே ரேப்பர் கிளாஸ். ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு அரேவை கொடுத்தா இன்னொரு ஆப்ஜெக்ட் கொடுக்கும், ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 கொடுக்கும். இப்போ நம்ம என்னன்னா ரெண்டு ஆப்ஜெக்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் 1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் 2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னா எல்லா எலமெண்ட்டுடைய சம் என்ன 10, அதுதான் அவுட்புட்டாக வரணும் ஆட் பண்ணால். அதே மாதிரி இப்போ வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை கூப்பிட்றோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஆப்ஜெக்ட் 1 டாட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படி இந்த ஆப்ஜெக்ட் ஒன்று கூப்பிட்றோம் அப்படின்னா, ரைட், ஆப்ரேஷன் வந்து ஆடு, ஆப்ரேஷன் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த அரேயில் வந்து இந்த நம்பர்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணணும். எல்லா நம்பர்ஸையும் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் போட்டு ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணணும், ரைட்? பிரிண்ட் பண்ணும்போது இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை நான் ஆட் பண்ணும்போது இது பண்ணணும். சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் console.log போட்டு இந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுறேன்னா எனக்கு அப்படியே அந்த ஆப்ஜெக்ட் அரேவாக பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸை டிக்ளேர் பண்ணுவோம். கிளாஸ் அரே ரேப்பர். ஓகே, கிளாஸை டிக்ளேர் பண்ணுமா? இப்போ கிளாஸில் we should have a constructor. கன்ஸ்ட்ரக்டருக்கு இன்புட் என்ன? அரே ஆஃப் நம்பர்ஸ், நம்ஸ்னு வச்சுப்போம், அது அரே ஆஃப் நம்பர்ஸ், ரைட்? ஸோ இதுதான், திஸ் இஸ் ஹவு யூ ஹவ் டு ஸ்டார்ட் கோடிங், ரைட்? சும்மா ரைட், யூ நீட் டு டிக்ளேர் அ கிளாஸ், அது அரேவா கிளாஸை போடுங்க, அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை போட வேண்டியது தான். ஓகே ஓகே, இப்போ இந்த அரேல நம்ம வந்து வேரியபிள் வச்சுருக்கணும், கரெக்டாக? we'll have a private variable called nums. okay, அது nothing but array of numbers. இதனா ஒரு அரே ரேப்பர், கரெக்டா? ஸோ நம்ம வந்து அந்த அரேவை ஸ்டோர் பண்ணணும். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும்போது நமக்கு அரே வரும், அந்த அரேவை நம்ம இதை அரே கால் பண்ணுறது அரேன்னு வச்சுப்போம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. வில் சேஞ்ச் இஸ் வேரியபிள் டு ARR. ஸோ இங்கே வந்து this dot nums equal to ARR. இப்போ கன்ஸ்ட்ரக்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு அரேவை இன்புட்டாக பாஸ் பண்ணுறோம், அதை நமக்கு இங்கே ப்ரைவேட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஆப்ஜெக்ட் 1 டாட் ஆப்ஜெக்ட் 2 அப்படின்னு போடும்போது ஜென்ரலாக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணும்போதே இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூ என்ன அப்படின்றதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். இந்த வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா ஒரு நம்பர் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, இப்போ அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அந்த அரேல இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும். ஸோ this டாட் nums எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா யூ கேன் யூஸ் ரெடியூஸ் ஃபங்க்ஷன். ரெடியூஸ் ஃபங்க்ஷனுக்கு we will have this is a reduce function, right? We will have a sum, a cumulative sum, அப்புறம் வந்து we will have the array value. இதுதான் அந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன். இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த sum plus val, இனிஷியல் அக்குமுலேட்டர் வேல்யூ வந்து 0. correct? This is the reduce function, correct? இதுக்கு 2 arguments, ஒன்று வந்து ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் இந்த அரேக்கு எல்லா நம்பரும் கால் ஆகும், இது அக்குமுலேட்டர், அதோட இனிஷியல் வேல்யூ 0,
ஒரு வாட்டி என்ன பண்ணுறேன், 0 ப்ளஸ் ஃபஸ்ட் வேல்யூ, 0 அப்புறம் ப்ளஸ் செகண்ட் வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுதான் வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன். இது முடிஞ்சிச்சு. அப்புறம் சப்போஸ் நான் கன்சோல் லாக் போட்டு இந்த ஆப்ஜெக்ட் ஒன்று பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கால் ஆகும்னா டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் கால் ஆகும். இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷனே மாறக்கூடாது. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு கிளாஸில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ். எப்போ ஒரு கிளாஸில் இந்த வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது, டூ ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா அந்த அரேவை நீ பிரிண்ட் பண்ணும்போது, இந்த ஆப்ஜெக்ட் நீ பிரிண்ட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நீ ஏதாவது மேனிபுலேட் பண்ணுற அப்படின்னா வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் கால் ஆகும். டூ ஸ்ட்ரிங் வந்து இட் வில் ரிட்டர்ன் அ ஸ்ட்ரிங். கரெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், we have to frame a string. அந்த ஸ்ட்ரிங் என்ன இருக்கணும், சரி ரிட்டர்ன் பண்ணலாம் ஸ்ட்ரிங்கை. ஸ்ட்ரிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூ வில் ஹேவ் திஸ் ப்ராக்கெட். இது கூட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த அரேவை நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றணும். கரெக்டாக. ஸோ திஸ் டாட் நம்ஸ் டாட் ஜாயின் அப்படின்னு போட்டு இந்த ஜாயின் பண்ணும்போது அந்த அரேக்கு எல்லா நம்பரையும் ஒன்றா ஜாயின் பண்ணும். ஜாயின் பண்ணும்போது நடுவில் என்ன லெட்டர் என்ன கேரக்டர் வேணுன்றதை மென்ஷன் பண்ணிடலாம். கேரக்டர் இல்லைன்னா கேரக்டர் எதுவும் மென்ஷன் பண்ணலாம், அப்படியே ஜாயின் பண்ணிடும். கேரக்டர் மென்ஷன் பண்ணிங்கன்னா கேரக்டர் வச்சு ஜாயின் பண்ணணும், கம்மா வச்சு ஜாயின் பண்ணிடும். ப்ளஸ் க்ளோஸ் ப்ராக்கெட். அவ்வளோதான். ரைட். தட் இஸ் ஹவ் இட் இஸ். இதை எப்படி இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ரைட். அந்த அரே ரேப்பர்னு போட்டு ஒரு அரேவை பாஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. இது ஆப்ஜெக்ட் 1, ஏன்றது ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்துருச்சா, அப்புறம் இன்னொரு அரேவை பாஸ் பண்ணால் ஆப்ஜெக்ட் பி வந்துருச்சு. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணும்போது எனக்கு ஏவோடைய வேல்யூ தெரியணும். அப்போ இந்த வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்போ இந்த வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும், 1 2 ஆட் பண்ணி 3 ரிட்டர்ன் பண்ணும். பிஏ பிரிண்ட் பண்ணும்போது இது வந்து 3 4 ஆட் பண்ணி 7 ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இது 7 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இதுவே இந்த கேஸில் நான் வந்து என் ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன் அப்படின்னா கன்சோல் டாட் லாக் அப்படின்னு என் ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன் அப்படின்னா என் ஆப்ஜெக்ட் நான் ஸ்ட்ரிங்காக மாற்றும் போது இந்த டூ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். அப்போ என் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்காக மாற்றி ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த ப்ராக்கெட்டு இதெல்லாம் ரிட்டர்ன் ஆகும். இதை நம்ம ஒரு இதுலேயே போட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக ஒரு ஆன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர்லேயே போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஐ எம் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட். கரெக்டாக. இதுக்கு அவுட்புட் என்ன வரும்னு சும்மா நம்ம பார்ப்போம். இது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது when you create new this constructor has to be called. கரெக்ட். ஜஸ்ட் இங்கே ஒரு பிரிண்ட்டும் போட்டுக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு என்னென்ன எப்போ நடக்குதுன்னு தெரியும். இது வந்து ஓகே, ஸோ நான் இந்த நியூ கிரியேட் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அப்புறம் இங்கே கிரியேட் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் செகண்ட் டைம் கால் ஆகும். ஸோ இந்த கன்ஸ் வந்து 2 டைம்ஸ் கால் ஆகணும். அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் பி பண்ணும்போது ஏக்கு வந்து கரெக்டான வேல்யூ தெரியணும்ல, அப்போ வேல்யூ ஆஃப் 1 டைம் கால் ஆகணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு அரே பிரிண்ட் ஆகணும். அப்புறம் திருப்பி பிக்கு வந்து திருப்பி இந்த வேல்யூ ஆஃப் கால் ஆகணும், இந்த அரே பிரிண்ட் ஆகணும். ரைட்டு. ஸோ அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஃபைனலாக இது பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ப்ரைவேட் அன்எக்ஸ்பெக்டட் ஐடென்டிஃபையர் நம்ஸ் this is an array. I think we are running TypeScript, JavaScript. We have to run TypeScript. அதுதான் பிரச்சனை. We are using online JavaScript compiler. We have to use online TypeScript compiler. Oh my god. பர்பசிட்டி போயிடுச்சுப்பா ஆன்லைன் டைப்ஸ்கிரிப்ட் கம்பைலருக்கு. இது இருக்கு ஆன்லைன் டைப்ஸ்கிரிப்ட் கம்பைலர். இதுதான் தப்பாயிடுச்சு. ஜாவாஸ்கிரிப்ட் கோடில் போய் நம்ம டைப்ஸ்கிரிப்ட் கோடை போட்டுருக்கோம். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். வேல்யூ ஓகே, இட் ஹஸ் டு ரிட்டர்ன் அ நம்பர். ஓ, யூ ஹேவ் டு புட் த ரிட்டர்ன் ஹியர். ஓகே, console.log a plus b. ஓகே, டைப்ஸ்கிரிப்டுக்கு வந்து இந்த வேல்யூ பார்த்த உடனே டைப்ஸ்கிரிப்டுக்கு வந்து இது ஆப்ஜெக்ட்டு, இது ஆட் பண்ண தெரியாதுன்னு சொல்லுது. அப்போ நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்பராக மாற்றி ஆட் பண்ணணும்.
இந்த நம்பராக மாற்றி ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ டைப் ஸ்கிரிப்ட் தெரியும். இதே ஜாவா ஸ்கிரிப்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸோ டைப் ஸ்கிரிப்டுக்கு எக்ஸ்பிளிசிட்லி டு சேஞ்ச் த டைப். அந்த ஆப்ஜெக்டை நம்பராக மாற்றணும். அந்த ஆப்ஜெக்டை நம்பராக மாற்றும் போது இந்த வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. செகண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. இங்கே நம்பர் ஆஃப் ஏ, இந்த வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அந்த ஃபஸ்ட்டு இது பிரிண்ட் ஆகுது. அப்புறம் நம்பர் ஆஃப் பி, இந்த வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இது பிரிண்ட் ஆகுது. இது எல்லாமே என்ன ரிட்டர்ன் பண்ணுது? எல்லாத்தையும் சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து சம் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 3 வரும், இது இங்கே 7 வரும். 7 + 3 10ன்னு வந்துருச்சு. ஓகே, இதுவே நான் இதையும் சேர்த்து பண்ணும்போது ஸ்ட்ரிங் ஆஃப் ஏனா இது கால் ஆகும், 2 ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்போ எது ஏ பாஸ் பண்ணிக்கும் கரெக்டாக. அப்போ 1 2 வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் கமா போட்டு. ஸோ இந்த அரேயில் 1 2 அப்படின்னு இருக்கும் ஸ்ட்ரிங் பண்ணும்போது. 1 2, right? So this is what is it, and we can do that here also. Let's submit this and see. Okay, all the test case passed.